அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த மாலை வேளையிலே இயேசு கிறிஸ்து உங்களை சந்திக்கும்படியாக வந்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் எவ்வளவு நல்ல தெய்வம்ங்கிறதை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வேதம் சொல்லுகிறது. அவர் அன்பான தேவன் என்றும் எல்லாருக்கும் பாவிகளை ரட்சிக்கும்படியாகவும் கிறிஸ்து இயேசு உலகத்தில் பிறந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறபடி பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றவும் பிசாசின் கிரிகளை அழிக்கும்படியாக குமாரனாய கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியாகவே நாங்கள் விசுவாசிக்கிறோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் அளிப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். வருத்தத்தோடு, கண்ணீரோடு, பாரத்தோடு, துக்கத்தோடு, வேதனையோடு இருக்கிற உங்கள் யாவருக்கும் இந்த மாநில ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். என்னுடைய முகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், அது உங்களுக்கு லகுவாக இருக்கும். அது உங்களுடைய ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கும் என்று வசனம் சொல்லுகிறபடி அவருடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவருடைய வசனம் என்கிற நுகத்தை ஏற்றுக்கொள்வீர்களானால், விசுவாசிப்பீர்களானால், அவர் உங்கள் குடும்பத்தில் அற்புதங்களை, அதிசயங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். உண்மையாகவே என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய குடும்பத்திலே அநேக அற்புதங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்திருக்கிறாருங்க. ஒரு கொடிய பாவத்தில் விடுதலையாக முடியாதபடிக்கு, விடுவிக்க முடியாதபடிக்கு ஒரு பாவத்தில் இருந்த என்னைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவரிடத்தில் நான் தஞ்சமாய் வருகிற பொழுது அவரை விசுவாசித்து என் உள்ளத்திலே, ஆண்டவரே நீங்க என் உள்ளத்தில் வாங்க அப்படின்னு சொல்லி அவரிடத்தில் நான் வருகிற பொழுது மெய்யாக என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலை நான் பெற்றுக்கொண்டேன். அந்த மேலான விடுதலை நீங்களும் பெற்றுக்கொள்ளும்படிக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை அழைக்கிறார். அவரை விசுவாசித்து அவர்களிடத்தில் நீ வருவீர்களானால் நிச்சயமாகவே நான் கண்ட இந்த மேன்மையை, இந்த ரட்சிப்பு என்கிற மேன்மையை, என்னுடைய வாழ்க்கையிலே அநேக அற்புதங்களை, அதிசயங்களை கண்ட நான் உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய குடும்பத்தில் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறபடி அவரை நோக்கி பார்க்கிற யாவரும் வெட்கப்பட்டு போவதே இல்லை என்று வசனம் சொல்லுகிறது. அவரை நோக்கி பார்த்த யாவரும், யாருடைய முகமும் பிரகாசம் அடைந்தது என்று வேதம் சொல்லுகிறபடி உண்மையாகவே இந்த மாலை வேளையிலே என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய குடும்பத்திலும் நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறேன். வியாதி மாறணும், பலவீனம் மாறணும், குடும்ப பிரச்சனை மாறணும், கடன் பிரச்சனை மாறணும் என்று நீங்க விசுவாசத்தோடு அவரை நோக்கி இருந்த இடத்திலிருந்து இயேசுவை உள்ளத்திலே மாறும் என்று நீங்கள் கூப்பிடுவீர்களானால் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய குடும்பத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். இப்பொழுது இந்த மாலை வேளையிலே உங்களுடைய விடுதலைக்காக இந்த வேளையில நாங்கள் ஜெபிக்க வல்லவராய் இருக்கிறோம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறவரே, இந்த பகுதியில் இருக்க எல்லா ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். அப்பா, இந்த சாட்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நீர் வந்து வாசம் பண்ணும்படிக்கு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லாருடைய கண்ணீரையும் துடைப்பீராக. எல்லாருக்குள்ளும் இருக்கிற பலவீன பாவங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போடுவீராக. நீரே மெய்யான தெய்வம் என்கிறதை ஒரு உள்ளத்தில் பேசுவீராக. அற்புதங்களை, அதிசயங்களை செய்து நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.